கூட்டணியில சிறிய கட்சிகள் வந்து இரட்டை சின்னத்தில் போட்டியிடாமல் பாஜக சின்னத்தில் போட்டியிட ஆர்வம் காட்டுவது நல்ல கேள்வி. பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி இணைந்து அமைத்திருக்கின்ற கூட்டணி யார் தலைமையிலான கூட்டணி சொல்லுங்க? யார் தலைமையிலான கூட்டணி? யார் சொல்ற? அப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி என்றால் அவர் அழைத்து வருகின்ற கூட்டணி மற்ற கட்சிகள் அவருடைய சின்னத்தில் போட்டியிட விரும்பவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி சார்ந்திருக்கின்ற கட்சியுடைய சின்னத்தை தானே போட்டியிட வேணும். இப்ப பாதி பேர் அந்த தாமரையில் போட்டிடுறாங்க, பாதி பேர் இங்கே போட்டிடுறாங்க. இப்ப யார் தலைமையிலான கூட்டணி? ஆக எடப்பாடி தலைமையிலான கூட்டணி இல்லை என்ற முடிவு எல்லாமே டெல்லி பட்டணத்திலிருந்து உத்தரவு வருகிற கூட்டணியாகத்தான் இருக்கு. தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் திமுகவில் இணைந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்திருக்கீங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் நன்றாக ஒரு கடும் விமர்சனங்களை நீங்க முன்வைக்கிறீர்கள். இது எப்படின்னா ஒரு அதிமுக தொண்டர்களையும் திமுக பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியா? எங்க இருக்காங்க அதிமுக தொண்டர்? பூரா தொண்டர்கள் டிஎம்கே சேர்ந்துட்டாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நான் சுற்றுப்பயணம் பெருகும்போது அனைத்து ஏற்கனவே அம்மா காலமானதுக்கு பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் போய் டிஎம்கே சேர்ந்துருக்காங்க. இப்போ நான் போய் திருமக்குளத்தில் இணைப்பு மாநாடு நடத்தியதற்கு பின்னால் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்யும்போது என்னோடு இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாளை இல்லைங்க. இப்போ தேர்தல் வந்தால் தெரியும். ஒரு சும்மா தேர்தல் அறிக்கை நீங்கள் வெளியிட்டு எப்பயாவது தான் ஒரு ஆளுமிக்க தலைவரை நிரூபிக்கிறதுக்கு அந்த மாதிரி மக்கள் நம்ப வைக்கிறதுக்காக நீ நாடகம் நடிச்சிருக்காரு. இந்த நாடகம் உண்மையிலேயே எடுபடாது. இப்போ இந்த அதிமுக சட்ட விதிகளை மீட்கும் போராட்டம் நீங்க முன்னெடுத்துருக்கீங்க. அது நீதிமன்றத்தில் எழுதி நேற்று கூட ஒரு மீட்டிங் வெளியிருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழக அதிமுக என்ற இயக்கத்தை அரசியல் கட்சி இயக்கும்போது 45 சட்ட விதிகளை அவர் உருவாக்கினார். 44 சட்ட விதிகளை திருத்தம் செய்து கொள்ளலாம் அல்லது ரத்து செய்தலாம், காலத்துக்கு மாற்றம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த சட்ட விதிகளில் இடம் இருக்கிறது. திருத்துவதற்கோ ரத்து செய்வதற்கோ. ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூட என்று தலைவர் அவர்கள் கைப்பற்ற எழுதியிருக்கார். என்ன விதி என்று சொன்னால், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவிதான் முதலில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியை அதிமுகவுடைய தொண்டர்கள் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கார். தொண்டர்கள் அனைவரும் தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் வேண்டும் என்றுதான் பொதுச் செயலாளர் பதவிக்கு அவர் அந்த கண்டிஷனை வச்சிருக்காரு. எல்லாம் மற்ற விதியெல்லாம் திருத்தலாம். ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ தன் கைப்படவே எழுதி வைத்திருக்கிறார். ஆக அந்த விதியை ரத்து செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதற்காகத்தான் நான் வாக்கு வச்சு உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கு போட்டுக்கிறேன். அதோடு சேர்ந்து பல வழக்குகள் 6 வழக்குகள் இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் சென்று உச்ச நீதிமன்றம் செல்லும் போது அந்த 6 வழக்குகள் இங்கே இணைத்து அங்கே ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, வழிகாட்டுதல். இதற்கு முன்னால் இந்த 6 வழக்குகள் சம்பந்தப்பட்ட 6 வழக்குகளும் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் பைண்டிங் ஆகாது. சென்னை உயர்மன்றத்தில் சிவில் சூட்டில் போய் அங்கே நீங்கள் உங்களுடைய வாதத்தை எடுத்து வைங்க. சிவில் சூட் சென்னை உயர்மன்றத்தினுடைய சிவில் சூட் என்ன தீர்ப்பு வழங்கப்படுதோ அதுதான் பைண்டிங் ஆகும். நிரந்தர தீர்ப்பு இறுதி தீர்ப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை நாங்கள் இன்றைக்கு சென்னை உயர்மன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றும் நிலையில் இருக்கிறோம்.